Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருந்தால் எதையும் அடக்கி ஒடுக்கிவிடலாம் என ஆணவ கணக்கு போட்ட வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பித்து ஓடி வந்தாலும் அவரது குற்றத்துக்கான தண்டனை ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 1400 உயிர்கள் பகையே காத்திரு என அவரை துரத்த ஆரம்பித்திருக்கிறது. அதாவது வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை ஜூன் 16ஆம் தேதி ஆஜர்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது வங்கதேச சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம். ஒரு பிரதமரே தனது நாட்டை விட்டு தனி விமானத்தில் உயிர் தப்பி ஓடி வந்ததன் காரணம் என்ன? 1400 உயிர்கள் கொல்லப்பட்டது ஏன்? ஜூன் 16ஆம் தேதி அவரை தீர்ப்பாயத்தின் முன் ஆஜர்படுத்துமாறு வங்கதேச அதிகாரிகளுக்கு உத்தரவிடும் அளவுக்கு மனித குலத்திற்கு எதிராக ஹசீனா செய்த குற்றங்கள் என்ன என்பது குறித்த பின்னணிகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்கள் மீது கோபமடைந்த ஒரு கும்பல் உங்கள் இல்லத்தை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது. உங்களது உயிருக்கு ஆபத்து. உங்களது அதிகாரப்பூர்வ கனோபப்பன் இல்லத்தை காலி செய்ய 45 நிமிடங்களே அவகாசம் என ஷேக் ஹசீனாவிற்கு பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்தனர். இதனால் ஷேக் ஹசீனா ராணுவ விமான தளத்திற்கு தனது சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் சென்றார். பின்னர் ஒரு விமானப்படை விமானம் அவரை ஏற்றிக்கொண்டு பறக்க தொடங்கியது. அவர் கனோபவன் இல்லத்தை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்திலேயே பாதுகாப்பு படையினர் குறிப்பிட்டு கூறிய அந்த கும்பல் ஷேக் ஹசீனாவின் வீட்டை ஆவேசமாக அடித்து உடைத்து சேதப்படுத்தியது. ஆக்ரோஷம் அடங்காத கும்பல் அவரது தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் பெயரிடப்பட்ட தன்மனியில் உள்ள அவரது இல்லமான வங்கபந்து நினைவு அருங்காட்சியகம் அமைந்திருந்த கட்டிடத்தையும் தீ வைத்து கொளுத்தியது. ஏன் இந்த ஆக்ரோஷம்? யார் அவர்கள்? இவ்வளவு வெறி கொண்டு தாக்குதல் நடத்தியதன் பின்னணி என்ன? அதாவது 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் சர்ச்சைக்குரிய அரசாங்க வேலை இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக மாணவர்கள் தலைமையிலான போராட்டம் வெடிக்க தொடங்கியது. அதில் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாகவும் முன்வைக்கப்பட்டது. காரணம், அவரது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகால ஆட்சியின் போது ஊழல், சர்வாதிகாரம், மனித உரிமை மீறல்கள் மற்றும் நியாயமற்ற தேர்தல்கள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2024 ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை ஷேக் ஹசீனாவின் நிர்வாகத்தால் போராட்டக்காரர்கள் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறையின் போது கிட்டத்தட்ட மாணவர்கள் உட்பட 1400 வங்காள தேசியர்கள் கொல்லப்பட்டனர் என்ற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியானது. ஐநா மனித உரிமை அமைப்பு இதை உறுதிப்படுத்தியுள்ளது. அதுவே அவருக்கு எதிரான மிகப்பெரிய மக்கள் போராட்டமாகவும் வெடித்தது. லட்சக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 2024 ஆகஸ்ட் 5ஆம் தேதி திங்கட்கிழமை
ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்துதான் அவர் தனது சகோதரியுடன் விமானத்தில் தப்பிக்க ஆரம்பித்தார். 5ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் தாழ்வாக பறக்கும் விமானம் ஒன்று இந்தியாவை நோக்கி வருவதைக் கண்டது இந்திய விமானப்படை. அந்த விமானத்தில் வருவது யார் என்ற தகவல் விமானப்படை வீரர்களிடம் இருந்ததால் விமானம் இந்தியாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டது. அவர் பயணித்த விமானம் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பிறகு சிறிது நேரம் வட்டமிட்டு பின்னர் திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை ஹெலிபேடில் தரையிறங்கியது. அங்கிருந்து திங்கட்கிழமை மாலை உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் அருகில் டெல்லியின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஹிண்டனில் உள்ள இந்திய ராணுவ விமான தளத்தில் தரையிறங்கினார். தற்போது டெல்லியில் உயர் பாதுகாப்பு பகுதியில் ஒரு பாதுகாப்பான வீட்டில் வசித்து வருகிறார் என கூறப்படுகிறது. ஹசீனா உயிர் தப்பி ஓடி வந்த 3 நாட்களுக்கு பிறகு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் நாட்டின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றார். இந்த நிலையில்தான் ஹசீனா உயிர் தப்பிய 10 மாதங்கள் கழித்து சர்வதேச தீர்ப்பாயத்தின் நடவடிக்கை பாய்ந்துள்ளது. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா முன்னாள் வங்கதேச உள்துறை அமைச்சர் அசாதுசாமன் கான் கமலையும் கைது செய்ய ICT வாரண்டுகளை பிறப்பித்துள்ளது. முன்னாள் காவல்துறை தலைவர் சௌத்ரி அப்துல்லா அல் மாமூன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹசீனாவை நாடு கடத்துமாறு வங்கதேசம் இந்தியாவிடம் முறையான கோரிக்கையை அனுப்பியது. இது குறித்த வழக்கு விசாரணையின் போது அரசு வழக்கறிஞர் தஜூல் இஸ்லாம் கூறுகையில், மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்க நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு படையினர், கட்சி தலைவர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு ஷேக் ஹசீனா நேரடியாக உத்தரவிட்டுள்ளார். இதனால் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர். இது எல்லாம் திட்டமிடப்பட்டவை. ஹசீனாதான் அரசின் தலைவர் என்பதால் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைக்கு அவர்தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என கூறியதுடன் அது குறித்த வீடியோ ஆதாரங்கள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த வழக்கில் 81 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டனர். மே 12ஆம் தேதி சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புலனாய்வு அறிக்கையை தொடர்ந்து தீர்ப்பாயத்தின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. மேலும் துண்டித்தல், தூண்டுதல், உடந்தையாக இருத்தல், வசதி செய்தல், சதி செய்தல் மற்றும் படுகொலைகளை தடுக்க தவறியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல நாட்கள் போராட்டங்களை தொடர்ந்து பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியின் அனைத்து நடவடிக்கைகளையும் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் தடை செய்த சில வாரங்களுக்கு பிறகு ஹசீனா மீதான குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளன. யூனுஸ் நிர்வாகத்தின் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதாலும் நாட்டில் உடனடி தேர்தலுக்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் சுதந்திர போராட்டத்தின் போது பாகிஸ்தான் ராணுவத்தால் செய்யப்பட்ட குற்றங்களை விசாரிக்க 2009ஆம் ஆண்டு ஹசீனாவால் இந்த தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. இது பல முக்கிய அரசியல் எதிரிகளுக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் ஹசீனா தனது போட்டியாளர்களையும் எதிரிகளையும் ஒழிப்பதற்கான ஒரு கருவியாக இந்த தீர்ப்பாயத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதே தீர்ப்பாயம்தான் தற்போது அவரை மனித குலத்துக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி ஜூன் 16ஆம் தேதி ஆஜராக உத்தரவிட்டு கெடு விதித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.